உனக்கு வாச்சிட்டோமா அண்ணா அண்ணா இன்னும் 2 டிக்கு இருக்குது வா வாச்சிட்ட கையோட வேற முடியும் வாச்சிட்ட கையோட வேற முடியும் நல்ல காசு ஒரே தான் வாச்சி கல்லுக்கு தாங்க இது நம்ம டாப் ஆஃப் ஏறுது மொசனகாய் அப்பயும் கட்டது வாங்கி குடிச்சு பேரு என்னம்மா பேரு சுந்தரம்மா வாத்தியாச்சு இப்ப என்னமோ நீ கூப்பிட்டியா அங்க பட்டா பூஜை மடிக்கின்றாலும் பூஜை சிங்கமா போடப்பட்டது 2 பேர் ஒட்டுகள் கண்டு நான் தெளிவேனா
அந்த சிவனை கோரி கருத்தாவை கோரி கையில நாதனை கோரி 47 நாட்களாக இடிவிடாமல் பய பக்தியோடு போச்சு செஞ்சுட்டு வரோம். இன்னும் ஒரே ஒரு நாள் இருக்கிறது. இந்த ஒரு நாள் முடிந்தா நிச்சயமாக மனசுக்கேத்த மனவாளன் வருவார். கண்ணு கேட்ட கணவர் வருவார். ஆமா, அந்த அர்ஜுனன் வருவார். அதனால இப்ப நம்ம எங்க போனோம்? பூலோகம் போனோம். இந்த ஒரு நாள் பூஜைக்காக 47 நாள் முடிந்து விட்டது. ஒரு நாள் பூஜைக்காக பூலோகம் சென்று பூலோகத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான மலர்லாம் பறித்துட்டு வந்து அப்புறம் இந்த பூஜை முடிக்கலாம். போகலாமா பூலோகம்? என்னம்மா பூரா சொட்டக்கடாய் போச்சு. மலருக்கெல்லாம் அந்த இடத்துல மலர்ந்து இருக்குது. எல்லாம் பூச்சி அடிச்சு போச்சு. பூச்சி அடிச்சு போச்சு. அதான் சொட்டக்கடாய் போச்சு. பூச்சி அடிச்சா காய்ச்சி பூச்சி போச்சு பார்த்தேன். பூச்சி அடிச்சு கம்பெனி பூச்சி அடிச்சு. நான் டீலாம் பேசுறேன். உட்காந்து போட்டு வந்துருச்சு. என்ன மலர் இருக்கிறது? ஆமா, வெள்ளை மலரு, கருப்பு மலரு, சிவப்பு மலரு, எல்லா மலரும் இருக்குதுமா. சிவப்பு மலரா? சிவப்பாக்குறது சாமந்தி. சிவப்பா இருந்தா சாமந்தி. மஞ்சள் செண்டுமல்லி. கருப்பு இருக்குது. கருக்கட்டும். உனக்கு தேவைப்பட்ட மலர்லாம் நீ எடுத்துக்கோ. நான் தேவைப்பட்ட மலர்லாம் நான் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் உள்ள போனா எப்படி இருக்கும்? உள்ள போனா நல்லா தான் இருக்கும். நான் உள்ள போலாம்னு தான் நேற்று பார்த்தேன். இல்ல, இன்னும் கொஞ்சம் உள்ள தான் பார்த்தேன். இந்த மனத்தை பார்க்க பார்த்துட்டே இருக்கலாம் இருக்குது. என்னாடி ஒரு அழகு, என்னாடி ஒரு சிங்காரம், என்னாடி ஒரு ஒய்யாரம். அடியே அடி என்ன பாருமை பாராடி. மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்று போல உடையிலே ஊறுகின்ற எப்படி காற்று வழி எப்படி காற்று தனி போகுது பாத்தியா? ஓடுதுமா, காத்தெல்லாம் இப்படி வீசுது. புதுமையா வீசுது. இந்த மேடையில வீசு மேல காத்து. ஆமாமா, பேன் போட்டா எப்படி வீசுது அப்படி வீசுதாயா? ஆமா, நான் நீ இப்படி பேசிக் கொண்டிருக்கிற நேரத்துல இதெல்லாம் நிறைய பேர் போயிட்டு இருக்காங்களே, அதெல்லாம் எங்க போறாங்க? அவங்க மோத்தரோட போயிட்டு இப்பதான் வந்துக்கிறாங்க. பாத்தாயா போய் ஹோட்டல்ல தேடி இதெல்லாம் அதாவது ஒரு மாநில மனிதர் கர்மம் செய்து விட்டால் கர்மத்தை துளைப்பதற்காக எங்க போவாங்க? காசிக்கு போவாங்க. காசிக்கு போற வழியில நிறைய போயிட்டு இருக்காங்க. ஆமா,
அதுல மட்டும் பாரு. அதுல பார்த்தா மச்சிரா இருக்குதாயா? எதை சொன்ன நீ? எதில் கேக்குற? அங்க ஆளுங்க எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க, அதான் சொல்றேன். சரி சரி, நீ அதான் சொன்ன. நானும் அதே தான் சொன்னேன். காலெல்லாம் மச்சிரா இருக்குது. ஒரு வித்தியாசமா தெரியல ஒருத்தர் அந்த கூடத்துல. ஆமா, நான் நினைச்சல அவர் இருக்குமா? அவர் ஏமாங்க வராத போறா? அப்படியே அவரெல்லாம் இருக்க மாட்டா, அப்படிங்க வர மாட்டா. அப்படி அவர் இருக்க மாட்டாங்களா? இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தேகம். விசாரிச்சு பாக்கலாம். நீ அவங்க கிட்ட போயிட்டு இந்த ஊர் என்ன, பேர் என்ன, நாடு என்ன? மழை வராது, பயப்படாத. அதை சொல்லல, கொஞ்சம் தீவிரமா நீ வந்தாவே எனக்கு விசாரிச்சுக்கிட்டு வா. ஏன் தெரியுமா, இன்னும் ஒரு பொம்பளை ஒரு திடீர்னு போயிடும், ஆம்பளை கட்ட ஏன் என்னன்னு கேட்க முடியாது. தப்பு தப்பாயிரு போயிருமல்ல. என் கூட இருக்கிறாள்ல, நீ போய் கொஞ்சம் கேட்டு வரியா? கேட்டு வரேன். நீ கொடுத்தது திருப்பி கொடுப்பேன், கொடு. நான் காத்தாருக்கு அன்னைக்கு கொடுக்குறது. ஐயா யாருங்க? நீங்க யாரு? காசி யாத்திரை செல்லும் வழியிலே சிறிதேரம் களைப்பாறை செல்லாமல் இருக்கிற இடத்திலே என்னை யாருன்னு கேட்கிறாய்? அதையெல்லாம் கேட்பதற்கு நீங்கள் யார்? நீங்க யாருன்னு சொல்றேன். நான் யார் என்று சொல்ல வேண்டும். சந்திர குலத்திலே பிறந்த வீரன், குருநாடோ குருகளம் கொந்தை மக்களோ ஐவராஜாக்கள், இருவருக்கு விளையோன் இருவருக்கு முத்தோன் நடுப்பிறந்த நாயகன், ஆளாளே அழகுமுறையின் பெயரோ அர்ஜுன மகாராஜன். அர்ஜுன மகாராஜன் எங்க போற? காசி யாத்திரை செய்து கொண்டிருக்கின்றேன். என்னத்துக்கு? கருமத்துல பேருக்கு. அதெல்லாம் நீ எதுக்கு கேக்குற? அப்படியா? இங்கே நெல்லு மாப்பிள்ள வர நான் புறப்படுறேன். இங்கே நெல்லு ஓடினா காலை வெட்டி விடுவேன். என்ன சொன்னாங்க? ஏன் சொன்னாங்க? அவங்கள சவால குண்டன்னு சொன்னாங்க. அப்படியே சொல்லுவாங்களா? இவ்வளவு ஒரு அவசரம் பத்தியா? பாரு புள்ளைக்கு மாச்ச புடிச்சிச்சு. குருநாடு குருகுலமா? அப்புறம் பாருப்பா. அதுக்கு மேல கோதே சொல்றதுல அவசர குதி ஏண்டி போற? குருநாடு குருகுலம் குந்தி மக்கள் ஐவர். சொல்லு சொல்லு. நான் சொல்லல்றே போடி. என்ன குருநாடு குருகுலம்? என்ன வாடி போடிங்க கேக்குறப்பதான் தாலி கட்டி வச்சுக்கிற மாதிரி. ஏன் மரியாதை குறையுது? ராணிமாலா நானே ஒரு லேடிஸ் தாண்டி. என்னடி சொல்றேன்? ஆமாடி அக்கா. அப்புறம் ஏன்டி இப்படி பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிறேன்? கேட்டு புது பேசுன 2024. குருநாடு குருகுலம் குந்தி மக்கள் ஐவர், மதுவான சுந்தரகுலம், பாண்டவர்கள் ஐவர், 2 பேத்துக்கு மூத்தவர், 2 பேத்துக்கு இளையவர், நட்டு பிறந்த நாய். அவங்களுக்கு நாடி ஏன் கேள்வி கொடுத்துட்டேன்? நான் குலைக்க மாட்டேன். நாயா? நான் குலைக்க மாட்டேன். நம்ம எதுக்கு உள்ளது கீழே 8 வச்சு அப்ப வாய போடுமா? நான் எப்பவும் வச்சிருப்பேன். இப்படி எட்டி அதாவது அவங்களும் அவர் மேல அவருன்னு ஆட்சிப்பட்டுட்டியா? 2 பேத்துக்கு மூத்தவர், 2 பேத்துக்கு இளையவர், நட்டு பிறந்த நாயகன், 4 நாள் அழகு மன்னா அரிச்சன்னார் ராமா. ஐயோ ராசம் மன்மத ராசம். நீ போய் என்ன பண்ற? அவங்கிட்ட போயிட்டு நாகலோகத்தை ஆண்டக்கு வரக்கூடிய நாகராஜனுடைய மகள் புலிவின ஒரு வார்த்தை சொல்லு. அவங்க என்ன சொல்றாங்களே தெரியல. தங்கமே தை பிறந்தா வலி தங்கமே தங்கம். ஆமாடி கண்ணே. ஓய் என்ன விஷயம்? நாகலோகத்தை ஆண்டு வரக்கூடிய நாகராஜன் மகளாகப்பட்ட முள்ளிவி இருக்கிறாங்க. எனக்கும் எதிரியாக வேண்டும். அன்றொரு நாள் நான் காண்டவனை தகனம் செய்யும் பொழுது அக்கனைக்கு பயந்து பாதாளோகம் சென்றார்கள். எப்பொழுது அர்ஜுன் கிடைப்பார் என்று அந்த உளியுடைய தந்தையாராகிய நாகராஜன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார். அவருடைய மகனுடைய பெயரை சொல்கிறேன். என்னடா? ஆமாங்க, அந்த பொண்ணு வந்துதான் தெரிவித்து நான் இப்பொழுது காசிக்கு சென்று கொண்டிருக்கின்றேன். கருமத்துல பேருக்கு கருமந்தலைக்கு போறல. ஆமா, இந்த பொம்பளையோட சேர்ந்துட்டா இதுல ஒரு கருமம் அதுலயும் சேர்த்து ஏற்கனவே பாவத்தை செய்திருக்கின்றேன். ஒரு பாவத்தை செய்ய வேண்டுமா? இந்த பாவத்தை செஞ்சுட்டு ஒட்டுக்கா கழிச்சுக்கலாம். முடியாது முடியாது. நான் காசி யாத்திரை சென்று கொண்டிருக்கிறேன். வர முடியுமா? முடியாது. வர முடியாது சொல்லு. அப்படியா? மறந்து மலரன்னு மற்றவங்க சொல்லுறாங்க, மறந்து இருக்க அவர் மகத்துக்கு மாட்டுக்கிறார். இந்த உலகத்திலே மருந்து பாருங்க, 1 லட்சம் ரூபாய் பணம் கிடைக்குது இன்னைக்கு. ஏமிரா செப்பு யாருக்கு செப்பு இது சொல்லுங்க. ஏமா அவங்க யாரா வந்துட்டு போறாங்க? நான் வரமாட்டேங்கிறேன் அப்படியே சொன்னாங்க. இப்ப தூக்குற மாதிரி மச்சரா இருக்கும். என்னது கால் தூக்கணவா?
அவங்கள தூக்குறேன். இதாண்டி இத்தனை நாளா ஒவ்வொரு நாளும் எதுக்காக காத்துட்டு இருக்கிறேன்? யாரை கோரி தவறு இருக்கிறேன்? அர்ஜுன கோரி. சிவனாரை கோரி தவறு இருக்கிறோம். இந்த அர்ஜுன கல்யாணம் பண்றதுக்காக. இவன் காசிக்கு போறேன். காசிக்கு போனாலும் அங்க சிவனை தானே பார்க்கணும். சிவனே இந்த நோனிக்குள்ள அடக்கம். அர்ஜுன் காசிக்கு போறவன் சன்னியாசி. அங்க என்ன சொல்றாரு பாரு. என்னது? காசிக்கு போறவன் சன்னியாசி. இல்லன்னா போனா சுன்னியாசி. காசிக்கு போகாதங்கறியா? காசிக்கு என்னது போற? நான் அந்த 47 நாளும் உனக்காக அடி நான் 10வது ஆசைப்பட்டு இந்த பாங்கையால தொம்பிருந்தேன். கணவருக்கு ஆசைப்பட்ட இந்த கண்ணியாலும் தவமா இருந்தேன். ஒவ்வொரு நாளும் தவம் வந்திருக்கிறேன். என் பரம் தவமா இருந்த காசு நீ பாத்துக்க. நீ காசிக்கு போறேன்னு என்ன கொலைகாரன்? தூக்கு தூக்கு சமத்தில போட்ட பூவா சமத்து கூடாது இருக்க தாயே. காசிக்கு போறேன் அமைப்பற போறேன் அப்படிங்கிறதா? ராசா ராசா உன்னை வச்சிருக்க நெஞ்சில பூவ போல ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம். ஏன் மண்ணவாரை வாங்க முடியுமா? உன்னை பார்க்காத பண்ண ஏ கொள்ளக்கார இந்த ஆளு இவ்வளவு அழகா இருக்கிற அப்படி இல்ல. இதுக்கு முன்னே தெரிஞ்சிருந்தா எப்படி இருந்திருக்கும்? பத்தி அழகா பாட்டு ஒண்ணு வரும் பாருங்க. குரல கேளுங்க, குரல கேளுங்க. எதுக்கு முன்னாடி வந்து என்ன தெரியாது. ஆரணி கணமுட்டை பையனா, தம்பிட்டு பையனா, மாமுட்டு பையனா, மச்ச போட்டு பையனா, சித்த போட்டு பையனா, பெரிய போட்டு பையனா, எனக்கு கோலாமா கோத்தரமா ஜாதியா வரலாறா எங்கிட்ட இன்னும் ஆயிட நீ எல்லாம் அவர் பேரு அர்ஜுனன் தான்மா. என் பேரு அர்ஜுனன் தாயா? நீஜி உன்னை எனக்கு மட்டும் ஆசை. எனக்கு மட்டும் ஆச்சுக்காரா? அவரு பி அர்ஜுனன். உனக்கு மட்டும்
எனக்கு மட்டும் ஆச்சு கதா உனக்கு ஆசை இருக்கலாம். ஓய் அதுக்கு மேல எடுப்பு பிடிச்சு அதுக்கு முன்ன யாரோ ஒரு ஆளை கூட்டு போயிட்டு ரெண்டு பொண்டாட்டி பஸ் அப்பெல்லாம் பேசக்கூடாது. எங்கே கூட்டு போறேன் இதுக்கு மேல என் முன்னால வந்துட்டு வச்சுக்க நல்லா இருக்காது. இதுக்கு மேல குறுக்க வராத. நான் பின்னாடி வரேன். எங்க பின்னாடி நீ அப்படி வா, நான் இப்படி வரேன். நம்ம என்ன பாம்பு பாம்பா உருவெடுத்து இப்ப நம்ம பாதாள லோகம் தூக்கிட்டு போனோம். நம்ம நாட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டா இந்த ஆள் நம்மள நம்ம சொல்ற மாதிரி கேட்கணும். அவர்தான் வந்து நம்மள தூக்கு அப்படி மச்சான் உனக்கு எனக்கு தான் பொருத்தம். நீங்க எத்தனை காசிக்கு தொண்டு கொண்டிருக்கின்றேன். என்னை வழிமறைக்க வேண்டாம், என்னை விட்டு விடு தாக்கிய வேண்டாம். கர்மத்தோட கர்மம் செஞ்சுட்டு போயிட்டீங்கன்னா காசிக்கு போனா எல்லா புண்ணியம் தேர்ந்துடும். தாக்கிய வேண்டாம். ஒரு பொம்பளை ஆசைப்பட்டு ஆமா நிறைவேற்றி ஆகணும். எப்படி நான் ஏற்கனவே பாவத்தை செய்திருக்கின்றேன், மீண்டும் ஒரு பாவத்தை செய்ய வேண்டுமா? நாம் தாக்கியை விட்டு விடு. இது ஒரு காதல் மாதிரி இருக்குது. காதலே பொல்லாதது, இதுக்கு கண்ணும் காதும் இல்லாதது. காதலே பொல்லாதது, இதுக்கு கண்ணும் காதும் இல்லாதது. அவசரமான வார்த்தைகள். வேற ஆள் இருக்குமோ? இல்ல நாள வேற ஆள் இருக்குமோ? அதாவது சொல்ற வரீங்களே அர்ஜுன அத்தனை பெண் மீது ஆசைப்படுவாங்களாம். நான் தேடி தேடி போறேன், ஓடி ஓடி போறேன், ஒதுங்கி ஒதுங்கி போறேன். என்ன காரணம்? சந்தேகமா இருக்குது. கிணறு வச்சு போச்சா? தண்ணி இல்ல. கருமத்தை செய்திருக்கின்றேன், கருமத்தை துளைப்பதற்கு நான் காசிக்கு சென்று கொண்டிருக்கின்றேன். இல்லன்னா பண்ண மாட்டேன். இங்க இருக்கிற வரைக்கும் தானே நீ இந்த ஆட்டம் ஆடுற. நம்ம நாடு தூக்கிட்டு போயிடுமா பாதாள லோகத்துக்கு? அப்ப நம்மளுக்கு தானே அதுக்கிறோம். விட்டு பார்க்கலாம், போகலாமா? உன்னை விட்டு விட விட என்னாத அலிகேட்டிக்காரத்தனம் பண்ணாத. எங்கு பார்த்தாலும் இருளாகி இருக்கிறது, எந்த திசை பார்த்தாலும் இருளாகி இருக்கிறது, வெளிச்சமே இல்லையே. நான் இப்படி எங்கே இருக்கின்றேன்? இது எந்த இடமாக இருக்கு? இதுதான் எங்களுடைய நாகலோகம். இந்த நாட்டு இளவரசி
பாதாளம் கொண்டு வந்துட்டீர்களா? நான் எப்படி காட்சியத்திரை செல்வேன்? கர்வத்தை எப்படி துளைப்பேன்? காட்சியத்திரை செல்ல முடியாதா? எதுக்கு போகணும் காசி யாத்திரை? இங்கதான் வச்சுட்டு நாகலோகம் நான் சொல்ற மாதிரி கேட்டா நீ காசி யாத்திரை போயிடலாம். இல்லை என்றால் காட்சியத்திரை செல்ல முடியாதா? இல்ல மந்திரியா பாதாளம் வந்து விட்டோம், கொண்டு வந்துட்டார்கள். இப்பொழுது காசி யாத்திரையும் செல்ல முடியாது. இப்பொழுது இருப்பது தன்னந்தனிமையில் 2 பேர் தான் இருக்கின்றோம். நான் யார்? நீ யார்? அர்ஜுன் என்றாலே உள்ள காடி கட்டிய போதிலும் ஆண்குள்ளா பெண்களோட பார்க்கின்றது. நான் சும்மா இருப்பேன். என்ன இப்பதான் எனக்கு தெரியுது. என்னது? அந்த வனத்துல காட்டுல இருந்தாங்களே, அதாவது சிங்கங்களும் சிறுத்தைகளும் கடைகளும் ஆளும் ஆளுங்களும் வந்து பாப்பாங்க. பாதாளம் தூக்கிட்டு வந்தேன். இப்ப யாரும் இல்ல, குத்தி மாறி போச்சு. பத்தியா இப்பொழுது பாடுறான். நீங்க 2 பேரும் சேர்ந்து பாருங்க. அழகு சுந்தரி மதன வயரி எனமழிக்கிற ஏது சுந்தரி இவள் பூரண சுந்தரியோ மூலகேந்தரியோ, இவள் குந்தலருவது மனமோ கும்ப சனம் 2 மாம்பழமோ. கட்டி கரும்பி முட்டிக்கால் எலும்பு கட்டி கரும்பு முட்டிக்கால் எலும்பு காலோடு கால் பண்ணி கத்திரிக்காய ஆசை கிளியே கோபமா என் அருகில் வரமும் நானமா என் அருகில் கண்ட மாத்திரத்திலே என்னையே பறிகொடுத்து விட்டு ஏன் ஒழுகிறாய்? அருகிலே வா. எனக்கு தெரியும் உங்க புத்தி. புத்தி அல்ப புத்தி. வருங்க, நீங்க போட்டு போவீங்க. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், 90 நாள் முடிஞ்ச இருக்கிறாலும் இல்லாத போயிடும். யாருன்னு தெரியாதுன்னு கூட சொல்லி விடுவீங்க. ஆளுங்க அப்படின்னா எதுக்கு நீங்க எங்களை ஏண்டா அப்படித்தான் ஆயிப்போச்சு. எப்படி நேத்து நானும் எங்க கூத்தியாலும் போனுங்க. கூத்தியாட போய் அதிகமான எதுவும் இல்ல, ஒரே ஒரு ஐஸ்கிரீம் தான் வாங்கி கொடுத்தேன். வாங்கி தின்னுபிட்டு ஆம்பளைக்கு அரை குத்தி அப்படின்னு பேச்சு. அன்னைக்கு என்ன சாமி பள்ளிக்கூடம் உடஞ்சி போச்சு. எத்தனை பேர் செத்தாங்க? வீட்டுக்கு இல்லம்மா, மாயத்தா 5 நாளைக்கு 7 நாளைக்கு வெளியே போவாங்களே. ஆனா அடிக்கோலாய் போட்டுக்குச்சு. நீ போய் உக்காரு, ஒண்ணும் பேசாத. பாருங்க, நாட்டுக்கு நான் தான் ராணி. நான் சொல்ற மாதிரி தான் நீ கேட்கணும். அப்படின்னா என்ன செய்ய வேண்டும்? அதாவது இந்த பாதாள லோகத்தை
ஓடி ஓடி தொடர்னாலும் என்ன நீ தொட முடியாது. சரி, என்னை திருமணம் செய்துக்காங்க, அப்புறம் தொடுங்க. திருமணம் செய்ய வேண்டும். ஆமா, நான் மட்டும் தன்னதில் வந்திருக்கின்றேன். அதனால என் தமையமார்கள் அருகில் இல்லை, என் மாமனாகிய கடன் இல்லை. அப்படி இருக்கும்போது நான் எப்படி திருமணம் செய்ய முடியும்? ஓ, உங்க அண்ணன் தம்பி மாமா அத்தான் இருந்தாலும் கல்யாணம் செஞ்சுக்குவேன், திருமணம் செய்வேன். உண்மைதான். போயிட்டே நீ நான் போயிட்டு ஒரு காசிக்கு நீ நிக்காத. கல்யாணம் எல்லாரும் பார்க்கணும். காசிக்கும் செல்ல முடியாது. இப்ப யாரு பாக்குற மாதிரி பண்ணிக்கிறாங்க? ஏன்? தெரியாம தானே பண்ணிட்டு வராங்க. அதனால தெரியாம பண்ணிக்கணுங்கிற. அப்புறம் திருமணம் செய்தால் ஆக வேண்டுமா? ஒரு வழி இருக்கிறது. அதாவது கலையாணி மோதிரம் மாற்றிக் கொள்வோம். காந்தர்வ திருமணம். மோதிரம் மாத்திட்டா பாதி காலம் முடிஞ்ச மாதிரி. மீண்டும் தமையமார்கள் முன்னிலையிலே மாமனாய கணவன் முன்னிலையிலே திருமணம் செய்து ஆமாங்க ஆமாங்க. இப்பொழுது கலையாணி மோதிரம் மாற்றிக் கொள்வோம். சரிங்க. இதோ திருமணம் செய்து விட்டேன். காந்தர்வ திருமணம் செய்து விட்டேன். இப்பொழுது காச்சாரி புறப்படுகின்றேன். எங்க போயிட்டு இருக்கீங்க? பிளேடு குறையுது. இல்ல, இதுக்குதான் நான் தாள கல்யாணம் செஞ்சிருப்பேன். அத்தனை நாளுக்கு அப்புறம் கௌரி பூஜை செஞ்சோம். ஒவ்வொரு நாளும் காத்துட்டு இருப்பேன். அந்த வேலை விட்டும் போன அந்த வேலை விட்டும் போனனுக்குற. இல்ல இல்ல இல்ல, அது இன்னும் நடக்கலையா? சொல்றது கேளு. உன்னை காந்தர்வ திருமணம் மோதிரம் மாத்திட்டேன். நான் காசிக்கு சென்று ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். இதெல்லாம் நியாயமா? நியாயமா? எந்த வகையான தர்மமா? உன்னை நம்பி நெத்தியில பொட்டு வச்ச மத்தியில பொட்டு வச்ச காரணத்தை புரிஞ்சுக்க ராசா. யார் ராசா? ராசா புரிந்து போகும் வாசன ரோசா. ரோசா இதாடி அப்பே பெரிய சொல்லிருக்காங்க. என்ன என்ன அப்பே பெரிய சொல்லிருக்காங்க. பண்ணே பாக்காத கடிச்சா புண்ட ஓக்காம கடிச்சா. டேய் நீ ஒண்ணும் பேசாத. உன்னை கூப்பிட்டுதான் எங்க தப்புதான். நீ போய் ஓரமா உட்காரு. வேலைக்கு பிடிக்க சொல்ற. வாங்க பேசிக்கிறேன். ஏங்க பெண்ணே, காசிக்கு போனாலும் போய் வரதுக்கு ஒரு வருஷம் ஆகும். சரி, ஒரு ஆண்டு காலம் ஆகும். உண்மைதான். சிறிது நேரம் நம்ம நாட்டுல பாதாள லோகத்துல பேசிட்டு போலாம்ல. காந்தர்வ திருமணம் செய்து கொண்டால் ஒரு இரவு தங்கிவிட்டு செல்லுகிறாயா? அப்படியா? ஆகட்டும்.
அதாவது மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஐயாவாய குமார் போடக்கூடியது தன் தாயாகிய காவேரி அம்மா மீது ஒரு தாய் தந்தைக்கு மகனாகவும் மகளாகவும் பிறக்கிறோம்னா ஒரு முறைதான் பிறக்கிறோம். அடுத்த ஒரு ஜென்மம் இருக்கின்றதா என்று யாருக்குமே தெரியாது. ஆமா, ஒரு மனிதன் மண்ணிலேயே மானிடனாய் அவதரித்தால் அவனுக்கு நிச்சயமா மரணம் என்ற விதி விதிக்கப்பட்டிருக்கிறது என்று கீதை உபதேசம் அர்ஜுனுக்கு பகவான் உரைத்திருக்கிறார். இருந்தாலும் தன் தாயார் இருந்த பிறகு தன் தாய்க்காக அனைத்து விதமான கடமைகளும் செய்ய வேண்டும் என்று குமார் ஐயா அன்பளிப்பு கொடுத்திருக்கிறாங்க. தாய் மேல வாழ்த்தணும் அப்படின்னு. பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல் என்று சொல்வார்கள். இன்னைக்கு அம்மா மனம் கல்லாகி போய்விட்டது, பிள்ளை மனம் பித்தாக போய் இருக்கிறது. அவங்க போய் மண்மேல் சாய்ந்துட்டாங்க. அம்மாவுக்கு தன்னுடைய மாதாவுக்காக கொடுத்திருக்கிறாங்க. எப்படி தெரியுங்களா? கழிச்சு வருவனுக்கு கச்சி ஊத்த ஆசியம்மா, சோத்து வருவனுக்கு சோறு ஊத்த ஆசியம்மா, வந்து ஒரு ஆசியம்மா போல அந்த தங்க திருமுகத்தை மறுபடியும் எத்தனை கோடி கொடுத்தா ஒரு உயிரை மீண்டும் வாங்க முடியும்? முடியாது, முடியாது. எத்தனை லட்சம் கொடுத்தாலும் வாங்க முடியாது. தாயை சிறந்ததோ கோயிலும் இல்லை, தந்தை சொல்மக்க மந்திரம் இல்லை. உலகத்துல யார் தாய் தந்தை இருந்தா எத்தனை பேர் இருந்தாலும் தாய் தந்தைக்கு நிகர் யாராவது உண்டா? யாரும் இல்ல. மறுபடியும் பார்க்க முடியும். என்னதான் பாசத்தை காட்டினாலும், தாயை விட மேலாக உயர்ந்த பாசத்தை அன்பை காட்டினாலும் எப்படியா ஒரு இடத்துல நலிவிடும். தாய்க்கு நிகர் இல்ல, யாருமே இல்ல. அடிச்சாலும் அடிக்கிற கைதான் அணைக்கும். ஆமா ஆமா, அப்படி அடிச்சாலும் உதைச்சாலும் அன்னைக்கு நிகரா உலகத்தில் யாருமே இல்லை. அப்படிப்பட்ட பாசம் இதுக்கு காட்டவும் முடியாது. அதே போல ஐயாவாகிய
குமாரைய போடக்கூடிய தன்னுடைய தாயார் மேல. ஆமா, அவனுக்கு ஒரு காஜான கொடுத்த மறு காஜான மலை போல வந்து பக்க சம்பத்து, மன சம்பத்து, தன சம்பத்து, தானிய சம்பத்து பெருகி இவங்க அண்ணன் தம்பி கூட்டம் கொடியாமல் கொண்ட போட வாடாமல் எந்த முகம் போனாலும் தங்க முகம் வாங்கி எப்படி வளர்த்திருப்பாங்க. மாறால யானை கட்டி மடி மீது நடப்பழகி, தோளால யானை கட்டி தொடை மீது நடப்பழகி, இன்னைக்கு தோடு வலிக்குதுன்னு என்ன தொடர் நிலவு விட்டு போனீரம்மா. மாறால யானை கட்டி மடி மீது நடப்பணிக்கு மடி வலிக்குது, இந்த மடி நிலவு விட்டு போயிட்டீங்க. நான் தன்னான் தனிமா நிக்கிறேன், நீங்க இருந்தா எனக்கு ஒரு வழக்கை பலமா இருந்திருக்கும் அப்படின்னு ஐயா கொடுத்திருக்காங்க. அவர் குடும்பம் ஆகப்பட்டது அம்மாவுடைய காவேரி அம்மாவுடைய ஆசை பெற்று என்றென்று ஆண்டு போல நோயினோடு இல்லாம சிறப்பாக வாழ வேண்டும் என்று காவேரி அம்மா குமார் ஐயாவுடைய குடும்பத்திற்கு அஷ்டபாயத்தை கொடுத்த லட்சக்கு வேண்டாம் ராமோ. அதாவது பாலாஜி கொடுக்கக்கூடியது நாகம்மா. அதாவது அதாவது மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஐயாவாகிய பாலாஜி போடக்கூடியது நாகம்மா மேல. நாகம்மா அவர்கள் அந்த ஐயாவுடைய பாலாஜியுடைய குடும்பத்திற்கு எந்த முகம் போனாலும் தங்க முகமாகி சுகமாக வாழ வேண்டும் என்று அந்த நாகம்மா அவருடைய குடும்பத்துக்கு அந்த வாழ்த்து கொடுத்த லட்சிக்க வேண்டும். ராமோ ஜெயம் ஜெயம். என்ன விஷயம் இது புரியுமா? இது புரியா? என்னது உள்ள என்ன பண்ணீங்க? ஏன்டா அதெல்லாம் கேக்குற? நீ உள்ள போய் பலாய் இழுட்டு வா முன்ன. நீ போல போய் தூக்கி போட்டு போ. அளப்பாரு. அதுக்கு தான் கொண்டாந்து கொடுத்தியா? மற்ற வாட்டியா பிடிச்சிட்டு பாரு நம்மளுக்கு செய்யல. பெண்ணே நீ உரைத்த பிரகாரம் தண்ணி ஓவர் ஆக மாட்டேங்குது. ஏய் இந்த பாரு முட்டியில. ஏய் ஒரு இரவு நான் தங்கி விட்டேன். இந்த நாகம்மாவுக்கு தான் ஆட்டோ விட்டுருக்காங்க. ஆமா, நாகம்மா போயிட்டாங்க. காவேரி அம்மா குமார் அப்பாவுடைய அம்மா தாயும் காவேரி அம்மாவும் போய் சேர்ந்துட்டாங்க. அவங்க எல்லாம் போறபோது நீ மட்டும் ஏதோ அப்படி ஒன்று யார் விட்டு போனவன்னா நீ மட்டும் எனக்கு நிக்கிற? ஏன் நான் உங்களை விட்டு போயிடுவாங்கயா? ஏன் முன்ன போய் வெத்தலை வாஜருக்கு வெத்தலை பாக்குவாங்க மேல போய். நான் போய் முன்ன போனா மத்தால் அடிப்புனா, பொட்டி ஓட்டுனா, கொள்ள ஊதுனா, பொண்ணு வேச்சம் போடுனா, ஆணு வேச்சம் போடுனா, நீங்க பூரா 5 பேர் முன்ன போய் இடம் பிடிங்க. லாஸ்டா வந்து நான் தாழ்ச்சி நம்மளுக்கு முன்ன போக நிறைய பேர் அனுப்புறாங்க. என்னத்துக்கு நிறைய நாடகம் நிறைய மேல இருக்கிறாங்க. அப்ப அவங்களே ஆடு நம்ம கீழே ஆடலாம். நீ எல்லாம் வந்து இந்த வருஷம் எங்க செட்டுக்கு நிலந்திருக்கிற பாரு. பின்ன யார் செவுத்துக்க ஒண்ணு பேசாத. ஏங்க நீ காசி போயவங்க ஒரே தங்கி விட்டேன். நான் காசி சந்திக்கிறேன்.
அம்மா வாக்களிக்குது. அம்மா வாக்களிக்குது. அம்மா வாந்தி இருக்குது. ஏமா பழக்கி வச்சுக்கிட்டியா? புது சாப்பாடு தான் சாப்பிட்டேன்னா எனக்கு என்னன்னு தெரியல. சாப்பிட்ட உடனே வாந்தி ஆகுது. வாந்தி ஆகுது. அவங்க எப்ப வந்து போனாங்களா? அவங்க தான். எனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. நடி இருக்கும். இந்த மாதிரி தான். இப்படிதான். அவ்வளவுதான். எப்படி இருக்கும்? ஆபரேஷன் பண்றியோ? சரி, எனக்கு ஒண்ணுமே தெரியல. எங்க அப்பா எங்க அம்மா யாராவது வந்து உங்ககிட்ட பேசிருந்தா உடனே பேசிட்டு நான் சீக்கிரம் வந்துடுறேன். சரி சரி. எனக்கு எப்படி இருக்குதுடி? இந்த மண் இருக்குதுல்ல, தட்டாத இந்த மண் இருக்குதுல்ல, இந்த மண்ணை திங்கலான்னு ஆசை இருக்குது. அப்புறம் இந்த நார்த்தங்காத்தன்னா இனிக்குதுடி. ஏகப்பட்ட புழுப்புமா. மாங்காய் தின்னாலும் இனிக்குது. நிறைய மாங்காய் சாப்பிடலாம். மாங்காய் கூட இனிக்குது. இந்த சாம்பல் இருக்குதுல்ல, இந்த சாம்பல் சாப்பிடலாம் இருக்குது. சாமால பிடிச்சிக்காத என்னமா தெரியல. இப்படிதானே இதை சாப்பிடலாம்னு எதை சாப்பிடலாம்னு இருக்குது. சாப்பாடு சாப்பிடுறத, மண்ணு சாப்பிடுறத, மாங்காய் சாப்பிடுறத, நார்த்தக்காய் சாப்பிடுறது எனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. எங்க அப்பா வந்தா அம்மா வந்தா இது கேட்காத. எங்க அம்மா வந்தா பேசிட்டு நான் வந்துடுறேன்.